guys, welcome back to Mars Tamil View. நம்ம எல்லாருமே டெய்லி மார்னிங்கில் பார்க்குற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? சூரியன் தானே. சூரியன் இல்லாமல் லைஃப்பை இமேஜின் கூட பண்ண முடியாது. பிளான்ஸ் எல்லாம் க்ரோத் ஆகாது, லைட்டே கிடைக்காது, நம்ம ஏர்த்தே ஃப்ரீஸ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சூரியனுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அது பேர்ன் ஆகும், அதுக்கப்புறமா க்ரோ ஆகும், அதுக்கப்புறமா ஃபைனலி ஒரு நாள் இறந்து போயிடும். எஸ், இதுதான் ரியல் சயின்ஸ். ஸோ இப்போ கொஷன் என்னென்னா, அந்த சூரியன் சாகும்போது நம்ம எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் இதெல்லாம் சர்வை பண்ணுமா, இல்லை எல்லாம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுமா? ஸோ இதுதான் நாம் இன்னைக்கு பேச போகிற வீடியோ டாபிக், த டே சன் டைஸ். கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா? நம்ம சூரியனுக்குள்ள ஒரு பெரிய ஃபயர் போல் மாதிரி இருக்கு. அது ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. உள்ள ஹைட்ரோஜன் கேஸ் இருக்கு. 2 ஹைட்ரோஜன் ஐட்டம் சேர்ந்து ஹீலியமா மாறுது. இதுதான் ஃபியூஷன் ரியாக்ஷன் சொல்லப்படுது. இதன் மூலமா தான் லைட்டும் ஹீட்டும் நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த ஹைட்ரோஜன் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடா இல்லை. நம்ம சயின்டிஸ்ட் சொன்னது போல சூரியன் கிட்ட ஹைட்ரோஜன் ஃபியூல் இன்னும் 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்? சூரியனுக்குள்ள ஹைட்ரோஜன் இல்லாமல் போயிடும். ஃபுல்லாக ஹீலியம் மட்டும்தான் இருக்கும். இது நடந்த உடனே சூரியனோட பாடி பார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மாறும். அதுக்கு பேர் ரெட் ஜயண்ட் ஸ்டேஜ்னு சொல்லப்படுது. இப்போ நார்மலாக இருக்கிற சூரியனோட சைஸை விட 100 மடங்கு இல்லைன்னா 200 மடங்கு பெரிதாக மாறும்னு சொல்லப்படுது. ஸோ சூரியனோட சைஸ் அண்ட் அதோட ஹீட் ரொம்ப அதிகமாக அதை சுற்றி இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் இறந்து போயிடும்னு சொல்லப்படுது. ஈவன் எர்த் கூட இதால் இறந்து போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சூரியன் ரெட் ஜயண்ட் ஸ்டேஜுக்கு வரப்ப அது ரொம்பவே டேஞ்சரஸாக மாறிடும். பெரிய பெரிய வெடிப்புகள் வரும், லைட்னிங் மாதிரி ஃபயர் எரப்ஷன் ரிலீஸ் ஆகும், டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் ஆகி எக்ஸ்ட்ரீமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எர்த் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே இதால் எஃபெக்ட் ஆகும். எர்த்தில் பார்த்தீங்கன்னா கடல் எல்லாம் வறண்டு போயிடும், யாருமே சர்வை பண்ணவே முடியாது. ஈவன் இஃப் எர்த் சன்னோட ஹீட்டில் இருந்து தப்பிச்சாலுமே ஹீட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லைஃப் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த ரெட் ஜயண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? அதுக்கப்புறமா சூரியனோட அவுட் சைட் லேயர் எல்லாம் வெளியே த்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கொஞ்சமாக சூரியனோட உள்ளே இருக்கிற கோர் மட்டும்தான் அதுக்கப்புறமா மிஞ்சும். கோருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஒயிட் டுவார்ஃப். ஸோ இந்த ஒயிட் டுவார்ஃப்னா என்னென்னா, சைஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும் அண்ட் டென்ஸாக இருக்கும். ஆனால் லைட்டும் ஹீட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது லைட் இல்லை, ஹீட் இல்லை, பவர் இல்லை, ஜஸ்ட் ஒரு வீக் லெஃப்ட் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எர்த்துக்கு என்ன நடக்கும்? இந்த ஒயிட் டுவார்ஃபில் ஹீட் இல்லை, ஸோ சன் எனர்ஜி ஸ்டாப் ஆகிடும். ஸோ எர்த் ஃபுல்லாக டார்க்காக கோல்டாக இருக்கும். சூரியன் அழிஞ்சு போயிடுச்சுன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா மெர்க்கரி அண்ட் வீனஸ். இது சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பிளானட்ஸ். சூரியன் ரொம்ப பெருசாக இவங்களுக்கு ஹீட் அதிகமாகிக்கிட்டே வரும். ஏன்னா இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க சூரியனோட ஹீட்டில் பேர்ன் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் எர்த்தை பார்க்கலாம். எர்த்துக்கு சான்ஸ் இருக்குது சர்வை பண்ணுறதுக்கான. ஆனால் சூரியன் ரொம்பவே பெருசாகிடுச்சுன்னா எர்த் கூட அதோட வெப்பத்தில் இறந்து போக சான்ஸ் இருக்குது. அப்படியே எர்த் சர்வை பண்ணால் கூட சன்லைட் இருக்காது. ஸோ எர்த் ரொம்ப கோல்டாகி ஃப்ரீஸ் ஆக தொடங்கும். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இறந்து போயிடும். ஆக்சிஜனும் இருக்காது, அதனால லைஃபும் இருக்காது. மார்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ஸ் கொஞ்சம் நேரம் வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா மார்ஸ் கோல்ட் டெசர்ட்டாக மாறிடும். ஸோ ஃபைனலாக யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். சூரியனோட லைட் ரொம்பவே வீக் ஆகிடுச்சுன்னா இவங்க அவுட் ஆர்பிட்டில் சுற்ற ஆரம்பிப்பாங்க. இந்த 2 பிளானட்ஸுமே ரொம்ப டார்க்காக இருக்கும். இப்போ மெயின் கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் சூரியன் இல்லாமல் சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆன்சர் எஸ், முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா, வேறொரு ஸ்டார் சிஸ்டம்குள்ளே மூவ் ஆகணும். அதாவது ஏலியன் மாதிரி ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான சன் இருக்கிற பிளானட்குள்ளே ஷிஃப்ட் ஆகணும். ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆர்டிஃபிஷியலான ஒரு சூரியன் மாதிரி இருக்கிற ஃபேக் சூரியனை க்ரியேட் பண்ணணும். தெர்மல் எனர்ஜி சிஸ்டமில் ஹீட் அண்ட் லைட் தர மாதிரி மெஷின்ஸை நம்ம பில்ட் பண்ண வரும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் 3 அண்டர் கிரவுண்ட் இல்லைன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி பில்ட் பண்ணி ஃபுல் என்வாயர்மெண்ட்டை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். கோல்டாக இருந்தாலுமே லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியுமா இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியலைன்னா எர்த்தில் சர்வை பண்ண சான்ஸே இருக்காது. சூரியன் இல்லைன்னா எர்த்தும் கொஞ்சமாக இறந்து போக ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்தாலும் இப்போதைக்கு நாம் இதை பற்றி டென்ஷன் எடுக்கவே வேணாம். ஏன்னா இனிமேல் சன் ஆகிறதுக்கு 4.5 பில்லியன் இயர்ஸ் பாக்கி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எர்த் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். இது மாதிரி சயின்ஸ் மிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபியூச்சர் இமேஜினேஷன் டாபிக்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.